ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 1. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கேசி அசுரனை கொன்றவரே, புலன்களின் அதிபதியே. பொருளுரை. உண்மையில் பகவத்கீதை 17வது அத்தியாயங்களில் நிறைவு பெறுகின்றது. 18ஆம் அத்தியாயம் இதற்கு முன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களின் சுருக்கமான ஒரு பகுதியாகும். பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே வாழ்வின் இறுதி நோக்கம் என்பதை பகவான் கிருஷ்ணர் மிகவும் வலியுறுத்துகின்றார். இதே கருத்து ஞானத்தின் மிகவும் ரகசியமான பாதையாக 18ஆம் அத்தியாயத்தில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் 6 அத்தியாயங்களில் பக்தி தொண்டி வலியுறுத்தப்பட்டது. யோகினாம் அபி சர்வேஷாம், யோகிகள் அல்லது ஆன்மீகவாதிகள் எல்லோரிலும் என்னை எப்போதும் தன்னுள் நினைப்பவனே மிகவும் சிறந்தவன். அடுத்த 6 அத்தியாயங்களில் தூய பக்தி தொண்டு, அந்த தொண்டின் இயற்கை மற்றும் செயல்களும் விவாதிக்கப்பட்டன. 3வது 6 அத்தியாயங்களில் ஞானம், துறவு, ஜட இயற்கை மற்றும் தெய்வீக இயற்கையின் செயல்கள், பக்தி தொண்டு ஆகியவை விவரிக்கப்பட்டன. பரமபுருஷரான விஷ்ணுவை குறிக்கும் ஓம் தத் சத் என்னும் சொற்களை கொண்டு எல்லா செயல்களும் முழுமுதற் கடவுளின் தொடர்பில் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. வாழ்வின் குறிக்கோள் பக்தி தொண்டே என்றும் வேறு ஏதுமில்லை என்றும் பகவத்கீதையில் 3ஆம் பகுதியில் காட்டப்பட்டது. இது முந்தைய ஆச்சாரியர்களின் வேதாந்த சூத்திரம் எனப்படும் பிரம்ம சூத்திரத்தையும் பிரமாணமாக கொண்டு நிலைநிறுத்தப்பட்டது. வேதாந்த சூத்திரத்தின் ஞானம் தங்களுக்கு மட்டுமே உரியது என்று சில அருவவாதிகள் கருதுகின்றனர். ஆனால் வேதாந்த சூத்திரமோ உண்மையில் பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கானது. எனவே வேதாந்தத்தை தொகுத்தவரும் அதை அறிபவரும் பகவானே. இது 15ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது. ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் ஒவ்வொரு வேதத்திலும் பக்தி தொண்டே குறிக்கோளாகும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அத்தியாயத்தில் முழு விஷயத்தின் சுருக்கம் விவரிக்கப்பட்டது போல 18ஆம் அத்தியாயத்திலும் எல்லா உபதேசங்களின் சுருக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. துறவினை ஏற்பதும் ஜட இயற்கை 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட திவ்யமான நிலையை அடைவதுமே வாழ்வின் குறிக்கோள் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. தியாகம், சந்நியாசம் மற்றும் பகவத்கீதையின் 2 வேறுபட்ட விஷயங்களை அர்ஜுனன் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றான். எனவே இந்த 2 சொற்களின் பொருளை அவன் வினவுகின்றான். முழுமுதற் கடவுளை குறிப்பதற்காக இப்பகுதியில் உபயோகிக்கப்பட்டுள்ள ரிஷிகேஷர், கேசி, நிஷூதனா என்னும் சொற்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. மன அமைதி அடைவதற்கு எப்போதும் நமக்கு உதவி புரியக்கூடிய புலன்களின் அதிபதியான கிருஷ்ணரே ரிஷிகேஷர். தான் சமநிலையுடன் இருப்பதற்காக எல்லாவற்றையும் சுருக்கமாக உரைக்குமாறு அர்ஜுனன் வேண்டுகிறான். இன்னும் அவனிடம் சில ஐயங்கள் உள்ளன. ஐயங்கள் எப்போதும் அசுரர்களுக்கு ஒப்பிடப்படுகின்றன. எனவே அர்ஜுனன் கிருஷ்ணரை கேசி நிஷூதனா என்று அழைக்கிறார். மிகவும் பலம் வாய்ந்த அசுரனான கேசி கிருஷ்ணரால் கொல்லப்பட்டவன். தற்போது ஐயம் என்னும் அசுரனை கிருஷ்ணர் அளிப்பார் என்று அர்ஜுனன் எதிர்பார்க்கின்றான். பதம் 2. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது.
மேலும் எல்லா செயல்களின் பலன்களை துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர். பொருளுரை: பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்கள் கைவிடப்பட வேண்டும். இதுவே பகவத்கீதையின் உபதேசம். ஆனால் முன்னேறிய ஆன்மீக ஞானத்திற்கு வழிகாட்டக்கூடிய செயல்களை துறக்கக்கூடாது. இது பின்வரும் பதங்களில் தெளிவாக்கப்படும். குறிப்பிட்ட நோக்கத்துடன் யாகங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் வேத விளக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. நல்ல மகனை பெறுவதற்காக அல்லது உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காக சில குறிப்பிட்ட யாகங்கள் உள்ளன. ஆனால் ஆசைகளால் தூண்டப்பட்ட யாகங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இருப்பினும் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கான அல்லது ஆன்மீக விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கான யாகங்களை நிச்சயமாக துறக்கக்கூடாது. பதம் 3. மொழிபெயர்ப்பு: எவ்விதமான பலநோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். பொருளுரை: வேத இலக்கியங்களில் சர்ச்சைக்குரிய பற்பல செயல்கள் இருக்கின்றன. உதாரணமாக, யாகத்தில் ஒரு மிருகம் கொல்லப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மிருகங்களை கொல்வது முற்றிலும் வெறுக்கத்தக்கது என்று சிலர் வாதிடுகின்றனர். யாகங்களில் மிருகங்களை கொல்லுதல் வேத இலக்கியத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த மிருகம் கொல்லப்படுவதாக கருதப்படுவதில்லை. யாகம் என்பது அந்த மிருகத்திற்கு புது வாழ்வு கொடுப்பதற்கு ஆனதாகும். யாகங்களில் கொல்லப்படும் மிருகம் சில சமயங்களில் புதியதொரு மிருக வாழ்விற்கும் வேறொரு சில சமயங்களில் மனித வாழ்விற்கும் உடனடியாக உயர்த்தப்படுகின்றது. ஆனால் முனிவர்களுக்கு இடையில் இது குறித்து வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உள்ளன. மிருகவதை எப்போதுமே தவிர்க்கப்பட வேண்டும் என்று சிலரும், ஒரு குறிப்பிட்ட யாகத்திற்காக என்றால் அது நல்லது என்றும் வேறு சிலரும் கூறுகின்றனர். யாகத்தின் செயல்களை பற்றிய இத்தகு வேறுபட்ட அபிப்பிராயங்கள் அனைத்தும் தற்போது பகவானாலேயே விளக்கப்படுகின்றன. பதம் 4. மொழிபெயர்ப்பு: பரதர்களில் சிறந்தவனே, தியாகத்தை பற்றிய எனது முடிவை தற்போது கேள். மனிதர்களில் புலி போன்றவனே, சாஸ்திரங்களில் 3 விதமான தியாகம் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொருளுரை: தியாகத்தை பற்றி வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உள்ள போதிலும் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு தனது தீர்ப்பை வழங்குகின்றார். இஃது இறுதியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேதங்கள் இறைவனால் அளிக்கப்பட்ட பல்வேறு சட்டங்களே யாகும். இங்கு இறைவன் தாமே வீற்றுள்ளார். மேலும் அவரது வார்த்தை இறுதியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தியாகத்தின் முறைகள் ஜட இயற்கையின் எத்தகு குணத்தில் அவை செயல்படுகின்றன என்பதை பொறுத்து கருதப்பட வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். பதம் 5. மொழிபெயர்ப்பு: யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது. அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகியவை மிகச் சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. பொருளுரை: யோகிகள் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டும். மனிதனை ஆன்மீக வாழ்விற்கு முன்னேறுவதற்கு பற்பல தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இருக்கின்றன. உதாரணமாக, திருமண விழா இத்தகைய யாகங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அது விவாக யக்ஞா என்று அழைக்கப்படுகின்றது. தனது குடும்ப உறவுகளை துறந்து துறவற வாழ்வு வாழ்ந்து வரும் ஒரு சந்நியாசி திருமண விழாவை உற்சாகப்படுத்தலாமா? மனிதனின் நன்மைக்கான எந்த ஒரு யாகமும் துறக்கப்படக்கூடாது என்று இங்கு இறைவன் கூறுகிறார். விவாக யக்ஞா என்னும் திருமண விழா மனிதனின் மனதை நெருப்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அம்மனதினை அமைதிப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. இந்த திருமண வாழ்வு பெரும்பாலான மனிதர்களுக்கு சந்நியாசிகளாலும் கூட உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். சந்நியாசிகள் பெண்களுடன் ஒருபோதும் உறவு கொள்ளக்கூடாது. ஆனால் வாழ்வில் ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு இளைஞன் திருமணச் சடங்கின் மூலம் மனைவியை ஏற்கக்கூடாது என்பது இதன் பொருள் அல்ல. பரிந்துரைக்கப்பட்டுள்ள யாகங்கள் அனைத்தும் பரமபுருஷரை அடைவதற்காகவே. எனவே ஆரம்ப நிலைகளில் இவற்றை துறக்கக்கூடாது.
அதுபோல தானம் கொடுப்பது இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஆனது. தகுதியானவர்களுக்கு தானம் கொடுத்தால் முன்பே விளக்கப்பட்டபடி அஃது ஒருவனை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றமடைய செய்யும். பதம் 6. மொழிபெயர்ப்பு. இத்தகைய செயல்கள் அனைத்தும் பற்றுதல் அன்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒருவன் கடமையாக செய்ய வேண்டும். பிர்தாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். பொருளுரை. எல்லா யாகங்களும் ஒருமைப்படுத்தப்படுபவை. இருப்பினும் இத்தகைய செயல்களிலிருந்து ஒருவன் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்க கூடாது. வேறு விதமாக கூறினால், வாழ்வின் பௌதிக முன்னேற்றத்திற்கான எல்லா யாகங்களும் துறக்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவனது வாழ்வை தூய்மைப்படுத்தி அவனை ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தக்கூடிய யாகங்கள் நிறுத்தப்படவே கூடாது. கிருஷ்ண உணர்விற்கு வழிநடத்தும் ஒவ்வொன்றும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். பகவானின் பக்தி தொண்டிற்கு இட்டுச் செல்லும் எந்த ஒரு செயலும் ஏற்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ளது. இதுவே அறத்தின் மிக உயர்ந்த தகுதியாகும். பகவானின் பக்தன் இறைவனுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதில் தனக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு யாகம், தானம் அல்லது செயலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பதம் 7. மொழிபெயர்ப்பு. விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. ஆனால் மயக்கத்தினால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தகைய துறவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பொருளுரை. பௌதிக திருப்திக்கான செயல்கள் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும். ஆனால் முழுமுதற் கடவுளுக்காக உணவு சமைத்தல், உணவை அவருக்கு நைவேத்தியம் செய்தல், பிறகு பிரசாதத்தை ஏற்றல் போன்ற செயல்கள் ஆன்மீகத்தில் ஒருவனை உயர்த்துவதால் அவை சிபார்சு செய்யப்படுகின்றன. ஒரு சந்நியாசி தனக்காக சமைத்து கொள்ளக்கூடாது என்று கூறப்படுகின்றது. தனக்காக சமைத்தல் தடை செய்யப்படுகின்றது. ஆனால் முழுமுதற் கடவுளுக்காக சமைத்தல் தடை செய்யப்படுவதில்லை. அதுபோலவே தனது சீடனை கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைய செய்வதற்காக ஒரு சந்நியாசி திருமண நிகழ்ச்சி நடத்தி வைக்கலாம். இத்தகைய செயல்களை ஒருவன் துறந்தால் அவன் தமோ குணத்தில் செயல்படுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். பதம் 8. மொழிபெயர்ப்பு. தொல்லை நிறைந்தவை என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்கான பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் ரஜோகுணத்தில் துறப்பதாக கூறப்படுகின்றது. அத்தகைய செயல் துறவின் பலனை ஒருபோதும் வழங்க இயலாது. பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபடுகின்றானோ என்ற அச்சத்தால் பணம் சம்பாதிப்பதை துறக்கக்கூடாது. வேலை செய்வதால் ஒருவன் தனது வருமானத்தை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடிந்தால், அல்லது அதிகாலையில் எழுவதன் மூலம் ஒருவன் தனது திவ்யமான கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைய முடிந்தால், பயத்தினாலோ அச்செயல் தொல்லை நிறைந்தது என்பதாலோ அவன் அதிலிருந்து விலகி நிற்க கூடாது. அத்தகு துறவு ரஜோகுணத்தை சார்ந்தது. ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்களின் விளைவு எப்போதுமே துன்பமயமானது. அத்தகு உணர்வில் தனது செயலை துறப்பவன் துறவின் பலனை என்றுமே அடைவதில்லை. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौर प्रमानंदे हरि हरि बोल।